ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவே ஹெல்த்தியான வேர்ஷனாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ராகி பிஸ்கெட்ஸ் தான் செய்ய போகிறோம். என்னெல்லாம் ஹெல்த்தியாக குழந்தைக்கு கொடுக்கலான்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். பிஸ்கெட்டை நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் 50 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் தான் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பேக்கிங் பவுடரும் இதில் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். வாங்க ஒரு பவுல் வச்சுக்கலாம். இந்த பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சுகரும் பட்டரும் நல்லா கம்பைன் ஆகி நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிஸ்கெட் பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது அங்கங்கே உங்களுக்கு அந்த சுகர் வாயில் கடிப்படாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நல்லா சுகரும் கரைஞ்சி மிக்ஸ் ஆகி வரணும். இப்போது நான் கொஞ்சமாக இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த வெண்ணிலா எசன்ஸ் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் நான் ஆட் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல க்ரீமியாக நமக்கு கிடச்சிருச்சு. இதில் 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நமக்கு அதோடைய டேஸ்ட்டை கொஞ்சமாக எடுத்து கொடுக்கும். அதனால தான் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா 1/2 கப் ராகி மாவும் 1/2 கப் கோதுமை மாவும் இது கூட 1 பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் நீங்கள் ஏன் சேர்க்கணுன்னா, ராகி மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் பிஸ்கெட் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணும்போது ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை நல்லா ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ண உங்களுக்கு ஒரு புட்டு மாவு பதத்துக்கு கிடைக்கும். நல்லா வெட்டாக கிடைக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு டோ மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டோ மாதிரி நல்லா இறுகி நமக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லா மில்க்கையும் நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வருது. இப்போ நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் பருப்பை இதில் சேர்த்துடலாம். நான் சாப்பிட்றதுக்கு பாதாம் பருப்பு நல்லாயிருக்கும் இந்த ராகி பிஸ்கெட்டோட, அதனால் நான் பாதாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எந்த டாப்பிங்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சாக்கோ சிப்ஸோ இல்லை வேறு எதாவது நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது கைகளால் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணவும் வேண்டாம். நல்ல ஒரு சாஃப்ட் டோ மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு நான் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிங்கன்னா சூப்பராக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குக்கீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் குக்கி கட்டர் வச்சுருக்கிறதால ஹார்ட்டின் ஷேப்பும் ரவுண்ட் ஷேப்லேயும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட குக்கி கட்டர் இல்லைன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸோட மூடி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் நமக்கு குக்கீஸ் மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி ஒரு OTG ட்ரேயில் பட்டர் தடவி எல்லா பிஸ்கெட்ஸையும் லைன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது மேலே ஏதாவது ஒரு டாப்பிங்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பாதாம் தான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சாக்கோ சிப்ஸோ இல்லை பீனட்ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தியாக பசங்களுக்கு கொடுக்கலாமோ அந்த டாப்பிங்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய ஆப்ஷன் தான். ஸோ இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஜியில் பார்த்திங்கன்னா 180 டிகிரி செட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் 15 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடுறது பெட்டர். இந்த ராகி பிஸ்கெட்டுக்கு ஓவராக பேக் ஆகக்கூடாது, இல்லைன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் இன்னொன்று பிஸ்கெட் ரொம்பவே ஹார்டாக கிடச்சிரும். ஸோ அதனால் கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு 13 மினிட்ஸ் ஆச்சு.
நான் அதுக்குள்ளேயே ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், கலரும் சரி அதோட டெக்ஸ்சரும் சரி அவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததை இந்த மாதிரி டின்னில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பிஸ்கெட் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா உடஞ்சிரும். ஸோ இதுதான் கரெக்டான டைம். நீங்கள் பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நல்ல ஒரு கலர் அண்ட் டெக்ஸ்சரோடு கிடச்சிருக்கு. உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பிஸ்கெட்டை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ராகி இந்த மாதிரி மில்லட்ஸ்லாம் சாப்பிடாத குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிஸ்கெட் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதோடைய சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். நான் இந்த மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு என் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸாக நான் கொடுத்துருவேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.